Hello viewers, in our பார்க்க போறது One Piece episode 206. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுக்கு ஒரு டகால்ட்டி வேலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆனானுங்கல்ல. அதை பார்த்துட்டு இந்த ஷெஃபர்டு பையெல்லாம் பயந்து போய் ஐயோ என் ஸ்குவாடு போச்சேன்னு கத்திட்டு கிடப்பான். உடனே ஜொனாதன் தூண்டில போட்டவன் சட்டையை புடிச்சு, ஆமா நீ தான் ஏதோ பிச்சிருவேன் கிழிச்சிருவேன் வீசிருவேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப என்ன ஆச்சு நீ கேப்பான். உடனே அவன் அப்படியே அந்த பல்ட்டி, இவ்வளவு தூரம் என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், இனிமேட்டு எல்லாத்தையும் நீயா பாத்துக்க, இன்கேஸ் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா இது எல்லாமே உன் தப்பு தான் அப்படின்னு அலேக்கா பழிய போட்டுருவான். எது என்னோட தப்பா? அட சண்டால பயல, கேப்ல என்னைய கோர்த்து விடுற பாத்தியா, நீ பேசாம ஹெட் குவார்டர்ஸ்க்கு உன் வழியில ஒருத்தன் குறுக்க வரான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அப்படி பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதும்பா. உடனே ஒரு மூஞ்ச திருப்பிக்குவாரு, ஏதோ இல்ல நான் மட்டும் கிழிச்சிடுற மாதிரி. ஸ்டார் ஹேட் பைரட்ஸ பத்தி அட்மிரல் அக்கைனும் ஆல்ரெடி உங்க கிட்ட சொல்லியிருக்கான், அவரு சொன்ன மாதிரி தான் அவனுக்கு இருக்கானுங்க. ஆனா இப்போ நவரோன் கோட்டையை சேர்ந்தவங்க மட்டும் எப்படியாச்சும் அவங்கள புடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் நல்ல பேரு. ஆனா அவங்க இங்க இருந்து தப்பிச்சு மறுபடியும் உள்ள வந்து கோல்டு ஆட்டைய போட்டுட்டு மறுபடியும் தப்பிச்சு போயிருக்காங்க. ஏன்னாதான் அவங்க சூப்பரா அந்த வேலையை பண்ணாலும் அவங்க பைரட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமுங்க போது போன் வரும், என்னடானா எல்லாருமே ரெடியா இருக்காங்களாமா, ஆர்டர் கொடுத்தா மட்டும் போதும் வச்சு செஞ்சிருவோன்னு சொல்லுவானுங்க, நான் சொல்ற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னா அவன் ஏதோ ஒண்ணு தனியா ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஷெஃபர்ட் பார்த்துட்டு ஏன்டா இங்க வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கு, போடா போய் அவங்கள பிடிக்க ஏதாச்சும் வழிய பாருன்னு சொல்லி கத்துவானா. பேசாம அமைதியா பொறுமையா பேஷண்டோட வெயிட் பண்ணாலே போதும், அவங்களுக்கு செக் பண்ணி வச்சிடலாம். 9 மணிக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப் இருக்கும்பா, ஆனா என்ன ஆப்பு என்னன்னு சொல்ல மாட்டான். அப்படி என்ன தர மறைச்சு வச்சிருக்கான்னு கேட்டா வெயிட் பண்ணி பாடுறா விளக்கண்ணேமா. உடனே அந்த ஷெஃபர்டுக்கு கொலை காண்டாவும். அதே நேரம் இங்க நம்மளுங்க ஃபுல் ஸ்பீட்ல எப்படியாச்சும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி சும்மா பிச்சுட்டு போவாங்க. இப்படி நம்மளுங்க ஜாலியா பேசிட்டு போவாங்க. ஆனா நேவிகேட்டர் மட்டும் அப்படியே சோகமா நிப்பா. ஏன் அவளுக்கு போக பிடிக்கலையா, என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் முசோப்பு அடே கொஞ்சம் பின்னாடி பாருங்கடான்னு கத்துவான். என்னடான்னா 3 நவரோனோட வார்ஷிப்புங்க பிச்சுக்கிட்டு வரும். ஐயோ மாட்டிட்டோன்னு பீதியில இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த பாய்மரம் எல்லாத்தையுமே கட்டி வச்சுட்டு அந்த இடத்துல ஆங்கர் போட்டு கப்பலை ஸ்டாப் பண்ணுவாங்க. உடனே எல்லாத்துக்கும் ஷாக்கு, எதுக்காக சேஸ் பண்ணாம அவங்க அங்கேயே ஸ்டாப் பண்றாங்க, ஏதோ சரியில்லையேன்னு. ஜோரோ என்ன சொல்லுவா, அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மள இதுக்கு மேல புடிக்க முடியாதுன்னு, அதனாலதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லுவான். எல்லாத்துக்குமே அப்படித்தான் தோணும். இப்பதான் நம்மளை பத்தி அவங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்கு, மெயினா என்ன பத்தி தெரிஞ்சிருக்குன்னு உசோப்பு பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு பில்டப் பண்ணலன்னா அன்னைக்கு சோறு வாயில இறங்காது சைல்டிஷ் பாய். ஆனா ரோபினுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், அவங்க ஃபாலோ பண்ணல ஓகே, ஆனா ஏன் அட்டாக் கூட பண்ணல? இத கேட்டவன உசோப்புக்கு அள்ளு விடும். ஆமா இல்ல வேற எதையாச்சும் பிளான் பண்ணிட்டாங்களோன்னு லைட்டா பீதி ஆவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் நமிக்கு முன்னாடி இருந்தே புரியவே இல்லையாமா. அந்த டைம் மெரைனாலுக கயிறு மாதிரி ஏதோ ஒன்ன கடலுக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அந்த ட்ரேக்கும் இந்த மேட்டரை இன்ஃபார்ம் பண்ணிடுவான், கமாண்டர் நம்ம பிளான் படி எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்குன்னு, அப்படின்னா நான் என்ன சொன்னனோ அதை பக்காவா பண்ணிருங்கப்பா. உடனே இந்த கிறுக்கு பைய இடையில பூந்து, இது ட்ரேக் தானே நான் சொன்னேன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் போய் பிடிக்க சொல்லு, எதுக்கு தேவையில்லாம ஆங்கர்லாம் போட்டு கப்பலை ஸ்டாப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க புதுசா அவனுங்கன்னு கேட்டா, அட 9 மணி ஆக போகுதுப்பா, அதனால தான் ஆங்கரை போட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கானுங்க, இதுல உனக்கு என்ன பஞ்சாயத்துன்னு கேட்பான். மறுபடியும் 9 மணியா, ஏன்டா 9 மணிக்கும் அவனுங்க நங்கூரத்தை போட்டுட்டு கம்முன்னு நிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம், கொஞ்சம் ஒழுங்கா சொல்லுடானா. அவங்க மட்டும் ஆங்கரை போட்டுட்டு அங்க ஸ்ட்ராங்கா நிக்கலன்னா நவரோனோட வாட்டர் அவங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவான். நவரோனோட தண்ணியா என்ன உளறிட்டு இருக்கான்னு முழிப்பான். அதே நேரம் கடலுக்கு அடியில காட்டுறாங்க, தண்ணி கீழே வேகமா போயிட்டு இருக்கும். இங்க இவங்களுக்கும் அந்த சத்தம் கேக்குமா, ஒருவேளை இந்த ஐலாண்ட்ல ரிவர் இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். ஏன்னா அந்த சத்தம் ரிவர் சத்தம் மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த மாதிரி ஐலாண்ட்ல எதையுமே பார்த்த மாதிரி தெரியல. அப்படின்னா அது என்னன்னு பார்த்தலான்னு ரோபினை விளக்கெடுத்து கீழே நீட்டுவாளா, என்னன்னு சொல்லிட்டு கீழே எட்டி பாப்பாங்க. பார்த்தா தண்ணி செம வேகத்துல போயிட்டு இருக்குது. ஐயோ நான் அதை பார்த்து செமையா பீதியாவா, ஏமா என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது தான் காட்டுறாங்க, இந்த இடத்துல அலை பயங்கரமா இருக்குதோ, அதுவும் அவுட் சைட்ல இருந்து இருக்குதாமா. இந்த மாதிரி ஒரு அலையில எவ்வளவு பெரிய நேவிகேட்டரா இருந்தாலும் சரி எஸ்கேப் ஆறது ஒன்னும் அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க எல்லாருமே கப்பல்ல தான் இருப்பாங்கன்னா கண்டிப்பா இவனோட நெட்ல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாதாமா. சோ இந்த ஒரு பிளான்ல இருந்து அவங்களால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லுவானா. உடனே அந்த ஷெஃபர்டுக்கு வெறியாகும், பின்ன அவங்கள புடிச்சு இவன் பேர் வாங்கலான்னு பார்த்தா எதுவுமே நடக்கல. ஜொனாதன் பிளான் பண்ண மாதிரி தானே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால சரின்ட்டு நமி மேப்பை வச்சு பயங்கரமா செக் பண்ணுவா, நம்ம எப்படி இதுல இருந்து எஸ்கேப் ஆலான்னு. அப்பதான் அவளுக்கே ஒரு மேட்டர் புரிய வருது, எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல இவங்க துறைமுகம் வச்சிருக்காங்கன்னு. என்னன்னா இப்ப இவங்களுக்கு கப்பல் வந்து போறதுக்கு தண்ணியோட லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அது பஞ்சாயத்து. அதனால தான் என்ன பண்ணிருக்கானுங்க, வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்றதுக்காக தான் அந்த சீகேட்டே வச்சிருக்கானுங்க. அதை வச்சுதான் உள்ளுக்குள்ள இருக்க வாட்டர் லெவலை அவனுங்க மெயின்டைன் பண்றானுங்க. எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு எமர்ஜென்சியோ அப்பப்பெல்லாம் அவனுங்க வாட்டர் லெவலை குறைச்சிடுறது. இதெல்லாம் தெரிஞ்சவன நமி சம காண்டாவா. ரோபினுக்கே அதுக்கப்புறம் தான் மேட்டர் தெரியுது, இதனால தான் எல்லா டைமும் கப்பல் உள்ள வந்துட்டு போகாம குறிப்பிட்ட சில டைம்ல மட்டும் தான் வந்துட்டு போறானுங்க. உடனே செஞ்சு சூப்பர் நமி வேற லெவல்ல கண்டுபிடிச்சிட்டாமா. உசோப்பு மண்டையிலே ஒரு அடி, ஒளிஞ்சு போனாயேன்னு. சரி இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, லூஃபி இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம நம்ம சீகேட் வழியா
போவோன்னு கத்துவான். அந்த வழியா போக முடியாதா வெண்ணேன்னு மத்தவங்க எல்லாம் கத்துவாங்க. அட ஃபுல் ஸ்பீட்ல போங்க நம்மளால முடியும்னு சொல்லுவான். கப்பல் அப்படியே சல்லுன்னு போகும்போது அங்க இருக்க பாறையில ஒண்ணு அடிச்சு தூக்கி போட்டு அப்படியே ஒன் சைடா தூக்கிட்டு போகும். என்னன்னா தண்ணியோட அளவு குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆஹா என்ன பண்றதுன்னு எல்லாம் பதறிட்டு இருக்க அந்த டைம் கப்பல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் ஜாம் ஆகி நிற்கும். அந்த மாதிரி மட்டும் ஆனா கூட பரவாயில்லையே, கப்பல்ல பயங்கரமா டேமேஜ் ஆகி உள்ளுக்குள்ள காட்டுத்தனமா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். உடனே கஷ்டப்பட்டு உசோப்பு போய் அடப்பான், சாப்பர் போய் அடப்பான். அடுத்து சஞ்சி சோரெல்லாம் உள்ள வருவாங்க. திடீர்னு பார்த்தா தண்ணி ஸ்டாப் ஆயிரும். அப்ப வெளியில இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் என்ன ஆச்சுன்னு அந்த உடஞ்ச ஓட்ட வழியா வெளியில எட்டி பார்ப்பாங்க. ஷிப் கம்ப்ளீட்டா கிரவுண்ட்ல வந்து மாட்டிடுச்சு. அவ்வளவுதான், எனிமி பிளான் பண்ண மாதிரியே நம்ம சோலி முடிஞ்சு புடிச்சிட்டாங்களா, நல்லா மாட்டிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூஃபியோட சத்தம் மட்டும் கேட்கும். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா கடல்ல விழுந்துட்டோம்னு நினைச்சு தரையில நீந்திக்கிட்டே புலம்புவான். ஐயோ நான் முகிட்டே நீங்க காப்பாத்துங்க, ஐயோ நான் முகிட்டே நீங்க காப்பாத்துங்க, ஐயோ நான் முகிட்டே நீங்க காப்பாத்துங்க. எல்லாம் அவனை பார்த்துட்டு இவனை வச்சுக்கிட்டு ஊருகா கூட போட முடியாது போலேன்னு முழிப்பாங்க. சரி மறுபடியும் தண்ணி வரும்ல, அப்பங்கும் போது போலான்னு பார்த்தா இப்ப கப்பல்ல ஏற்பட்டிருக்க ஓட்டைக்கு திருப்பியும் தண்ணி வந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் முங்கிடுவாங்க. அதுவும் தங்கத்தோட சேர்த்தி. இங்க இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, என்னைய காப்பாத்துங்க எனக்கு பசிக்குதும்பா. அப்ப நம்ம உசோப்பு அவன் பேகுக்குள்ள கையை விட்டு நோண்டும் போது அவனுக்கு இம்பாக்ட் டயல் கிடைக்கும். இதை வச்சு என்ன பண்ணலான்னு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பானா. இங்க இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ கப்பல் டேமேஜ் ஆயிடுச்சு, இனி அடுத்து பெரிய அலை எப்ப வருதோ அப்பதான் கப்பல் முங்கும். அது வரைக்கும் இவங்களால மூவ் பண்ணவும் முடியாது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா லூஃபி நம்மளுகிட்ட வந்து சாப்பிடலாம்னு சொல்லி கேட்பான். அட வீணா போனவனே, எப்படா இவ்வளவு பஞ்சாயத்துலயும் கவலைப்படாம இருக்கே, கொஞ்சம் அங்க பாரும்பா. அப்படியே மறைநாளுக்கு அத்தனை பேரும் லைட்டா நம்மளுக்கு மேலதான் போக்கஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் முதல் சீன்ல எப்படி வந்து மாட்டாங்களோ அதை விட 2 மடங்கு மோசமாவே இப்ப வந்து மாட்டிட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த ஜொனாதன் அனௌன்ஸ் பண்ணுவான். ஸ்டார் ஹேட் லூஃபியோ அவங்க க்ரூமேட்டும் நல்லா நான் சொல்றத கேட்டுக்குங்க, உங்களுக்கு இனிமே தான் ஆப்பு ஆரம்பமான. எல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. அப்ப அந்த குக்குங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவனுங்க பதறி அடிச்சு ஓடி வருவானுங்க. 9 மணிக்கு ஸ்டார் ஹேட் பைரட்ஸை புடிச்சிட்டாங்க, இனிமேட் அவங்களால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. இனி என்ன அவனு கேட்டா அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதுவும் இவங்க ரொம்ப சேட்டை பண்ணிட்டாங்க, சோ விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவானுங்க. இவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டா நம்மளுக்காண்டி கவலைப்பட்ட மாதிரி இருக்கும். அதே நேரம் இங்க அந்த வயசானவர் நம்ம ஆளுக மாட்டினதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு செமையா ஷாக் ஆவாரு. பாவம் அவருக்கும் உடம்பு சரியில்லை. ஆனா அதை விட அந்த அழகான கப்பலை இப்படி கொண்டு போய் சிக்க வச்சிட்டானிலே தான் கவலைப்படுவாரு. அதுலயும் இப்ப மட்டும் உசோப்பு கையில கிடைச்சான், தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பான்னு வேற கத்திட்டு கிடப்பாரு. அதே நேரம் இங்க அந்த கமாண்டர் மைக்ல பேசுவான். அட என்னன்னா நம்ம ஆளுக ரொம்ப சீனா ஜிஐ கோட்டைக்குள்ளேயே வந்து நேவி ஆளுக கண்ணுல மண்ணு தூவி அங்க இருந்து எஸ்கேப் ஆற அளவுக்கு போயிட்டானுங்க. பரவாயில்ல, நீங்க நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. பட் கடைசியில அவங்க எல்லாத்துக்கும் எப்படி செக்மேட் வச்சான் பாத்தீங்களா ஸ்டார் ஹேட் பைரட்ஸ். இனிமேட்டு எஸ்கேப் ஆறத பத்தி எல்லாம் கனவுல கூட நினைக்காதீங்க. இனி நீ என்ன யோசிச்சாலும் சரி அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆப்ப சிவி நான் ரெடியா வச்சிருப்பேன். அப்ப கூட நம்ம லூஃபி சிரிக்கத்தான் செய்வான். உடனே அவரு, நான் நவரோனோட கமாண்டர், ஸ்டார் ஹேட் பைரட்ஸை நான் அன்போடு அழைக்க போறேன், அதுவும் நீங்க அமைதியா வந்தா மட்டும்தான், இல்லையா நீங்க யாருமே இனி இருக்க மாட்டீங்கிற மாதிரி சொல்லுவான். நமிக்கெல்லாம் அள்ளு விடும். லூஃபியை கூப்பிட்டா அவன் சிரிச்சுக்கிட்டே லுக்கு விடுவான். இப்ப என்னன்னா லூஃபிக்கும் சோரோக்கும் பவுண்டி இருக்கு, அதனால இவனை ஹெட் குவார்டர்ஸ்ல கொண்டு போய் விட்டே ஆகணும். நீங்க மட்டும் அமைதியா வந்து சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்க குருவுக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் அடிச்சு சொல்றேன். இன்கேஸ் மறுபடியும் எஸ்கேப் ஆக ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா நான் மறுபடியும் கொலை காண்டாகி கொல்லக்காரன் ஆயிருவேன். உடனே அந்த ஷெஃபர்டு கத்திட்டு கிடப்பான். ஏன்டா இவ்வளவு லீனியன்டா இருக்க லூசு பையலேன்னு. யோ நான் கமாண்டரு, நீ வெறும் இன்ஸ்பெக்டர், அதனால மூடிட்டு இருக்கியா. ஒரு மனுஷனால நிம்மதியா வேலை பார்க்க முடியல. ராஸ்கோல்ஸும்பா அவனுக்கு செம்மையா காண்டாவும். இந்த பஞ்சாயத்து முடிஞ்சவன என் வழியில எவனுமே குறுக்க வர முடியாது, உன்னையும் இந்த கோட்டையும் சேர்த்து நான் நசுக்கிடுறேன் அப்படின்ட்டு கொலை காண்ல அங்க இருந்து போவான். உடனே அதை பார்த்துட்டு சனியா ஒளிஞ்சதுன்னு கமாண்டர் சந்தோஷப்படுறதோட இதுல வேற தண்ணி இல்லாம தொக்கா மாட்டிட்டாங்க. ஆனா இருந்தாலும் உசோப்பு விடுறதா இல்ல, கண்டிப்பா நம்மளால தப்பிக்க முடியும், நம்ம கிட்ட இம்பாக்ட் டயல் இருக்கும்பா. என்னன்னா இவங்க அந்த கோட்டையை விட்டு தப்பிச்சாங்கல்ல, அந்த டைமுங்கும் போது இதுல ஏகப்பட்ட இம்பாக்ட ஸ்டோர் பண்ணி வச்சிட்டானாமா. இதோட வேலையை எவ்வளவு அட்டாக் பண்றாங்களோ அந்த பவரை வாங்கி அதை அப்படியே ரிட்டர்ன் பண்றதானே. சோ அதனால இதை யூஸ் பண்ணி இவங்களால மறுபடியும் ஏர்ல பறந்து போய் கடல்ல போய் சேர்ந்துலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவான். ஆனா அதுக்கு கரெக்டா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் போதும். அங்கேயுமே ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா இப்போதைக்கு இவங்க கிட்ட ஒரு இம்பாக்ட் டயல் தான் இருக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படி கப்பலை பறக்க வைக்கிறது. அதை விட முக்கியம் கப்பல்ல ஒரு பெரிய ஓட்டையும் இருக்கு. இவங்க கப்பலை கடல்ல கொண்டு போய் சேர்த்திட்டா கூட அங்கேயே அந்த இடத்துலயே முங்கிருமே தவிர இவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. ரோபின் என்ன சொல்லுவா, மறுபடியும் அந்த ஆக்டோபஸை யூஸ் பண்ணி நம்ம பறந்துடலாம்பா. இதுவும் நல்ல ஐடியா தான். நமி அது கூடவே நம்ம ஃப்ளேம் டயலையும் பிரெத் டயலையும் யூஸ் பண்ணலாம்பா. ஏன்னா அந்த டயல்ஸுமே இவங்களுக்கு ஃபோர்ஸ் தான் கொடுக்கும். சோ இப்படி பயங்கரமான பிளானிங், எல்லாத்துக்குமே ஹாப்பி தான். ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது தான் கண்ணீர் விட்டு அழுவாங்க. என்னன்னா இவங்க கிட்ட இப்ப ஆக்டோபஸ் இல்ல. ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியாம தேம்பி அழுதுட்டு இருக்கும்போது இடையில நம்ம லூஃபி மண்டைய விட்டு என்கிட்ட இருக்குதும்பா, உங்ககிட்ட இருக்குதா, எங்கடான்னு கேட்டா டவுசருக்குள்ள இருந்து எடுப்பான். அதை எதுக்குடா எடுத்து வச்சிருக்கான்னு கேட்டா அது நம்ம உயிரையே காப்பாத்தி இருக்கு, அதனாலதான் பத்திரமா சேஃப்டியா எடுத்து வச்சிருக்கேன்பா. அப்புறம் என்ன அந்த ஆக்டோபஸை ஒர்க் பண்ண வச்சிட வேண்டியதானே. ஓகே தான் நீண்ட மூக்கான்னு கேட்டா ஓகே தான், ஆனா என்னோட ஃப்ளேம் டயலை காணுமேமா, அது நம்ம லூஃபி கிட்ட இருக்கும். என்னன்னா கிச்சன்ல அதை எடுத்துட்டு போய் விளையாண்டுட்டு இருந்தானாமா. சரிப்பா அதெல்லாம் முக்கியம் இல்ல, இம்பாக்ட் டயலை யார் யூஸ் பண்ண போறாங்கிற மாதிரி கேட்பான். எல்லாம் ஒரு செகண்ட் இழிச்சா மேனிக்கு நம்ம உசோப்பா பாப்பாங்க. ஆக்சுவலா அந்த இம்பாக்ட் டயலை யூஸ் பண்ணா நமக்கும் தான் கை பயங்கரமா வலிக்கும், அதனால மாத்தி அவன லுக் விடுவாங்க. டேய் என்னடா லுக் இது, என்ன லுக் இது, ஏதோ சரியில்லையாம்பா. அந்த இம்பாக்ட் டயலை வாங்கிட்டு வந்தது யாரு, உசோப்புங்கிற நீண்ட மூக்கன். அப்ப அது அவன் தானப்பா
பக்காவா யூஸ் பண்ணணும். நீதான் உசோப்பு, ரொம்ப அழகா இருக்க, இந்த கப்பலையே ரொம்ப திறமையான ஆளு நீதான், உன்னாலதான் இத பண்ண முடியும் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க. ஐயோ கோர்த்து விடுறாங்களேன்னு உள்ளுக்குள்ள அவனுக்கு வெடவெடத்து போயிடும். ஒண்ணு கவலைப்படாத கண்ணா, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். உடனே அப்ப என்னைய காவ குடுக்கலான்னு முடிவே பண்ணிட்டீங்க ரைட்டான்னு கேட்பான். அதேதான் இல்லன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். இங்க ஜொனாதன் அவனோட ஜெனரல் கிட்ட ஓபன் ஃபயருக்காண்டி ரெடியா இருக்க சொல்லுவான். உடனே அவனே எல்லாத்தையும் ரெடியா இருக்க சொன்ன உடனே கெனான்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டி நம்ம ஆளுங்க கப்பலுக்கு நேரா எய்ம் வச்சு நிப்பானுங்க. இனி இவங்க ஆர்டர் கொடுத்தா போதும், எல்லாம் காலி. அந்த டைம்ங்கும் போது அவனோட ஒய்ஃப் ஜெசிகா வந்து சாப்பாடு கொண்டு வந்திருப்பான். அவ சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பான். வேலையெல்லாம் பாக்குறது ஓகே, ஆனா சாப்பாடு டைம்க்கு சாப்பிட்டாதான் நல்லதுன்னு சொல்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அவனுக்கு நடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எப்பவுமே வெஜிடபிள்ஸ வச்சு தீட்டுன்னு தீட்டி வச்சிருப்பா. மறுபடியுமா இதுல இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு, எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால ஒர்க்க முடிச்சாதான் நான் வருவேங்கிற மாதிரி சொல்லுவானா. அதான் ஸ்டார் ஹேட்ட புடிச்சிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும், அடுத்து அவங்கள உயிரோட புடிக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு விஷயமா வந்து சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லுவா. பட் நம்மளுக்கு தான் 1000 பேர் சுத்தி நிற்கும் போதே அசால்ட்டா எஸ்கேப் ஆகிற ஆளுகளாச்சே, இந்த டைமும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியெல்லாம் அவங்களால இந்த டிராப்ல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது, என்ன தண்ணி இல்லாத லேண்ட்ல மாட்டிட்டு இருக்காங்க கஷ்டம்னு சொல்லுவாளா. இல்ல அவங்களுக்கு இன்னும் ஸ்கை இருக்கும்பா, ஏன்னா அவங்க வந்ததே ஸ்கைல இருந்துதான். அப்படி இருக்கும்போது எஸ்கேப் ஆக முடியாதா என்ன. ஜொனாதனுக்கு கூட நல்லா தெரியுது. அதே நேரம் இங்க நம்மளுக்கு ஆக்டோபஸ் எல்லாம் எடுத்து போட்டு பறக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்குவாங்க. சோ இப்ப எல்லாமே ரெடி, இனி உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லுவான். என்னடான்னு பார்த்தா நம்ம உசோப்போட கையில அந்த இம்பாக்ட் டைல கட்டி வச்சு பின்னாடி நம்ம ஆளு எல்லாம் புடிச்சுட்டு நிப்பானுங்க. அவன் அந்த யூஸ் பண்ணவனே அப்படியே பறந்துட வேண்டியதான்னு. ஆனா அவனுக்கு பயம், அதனால வேண்டாம் வேண்டாம் என்னைய விடுகடான்னு கதறுவான். ஏன்டா இப்படியா உசுர வாங்குறீங்கன்னு. அதெல்லாம் இல்ல, நீ தான் பண்ணி ஆகணும் 1 2ன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அந்த டைமுங்கும் போது அந்த கிறுக்கு பைய ஷெஃபர்ட் இருக்கான்ல, அவன் பாட்டுக்கு கெனான் எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ண ரெடியா எய்ம் வச்சுட்டு நிப்பான். ஜொனாதன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் அட்டாக் பண்ணி அவங்களை காலி பண்ணிட்டான்னா இவனுக்கு தான் அந்த பேரு கிடைக்கும். அதனால உங்களை நானே எய்ம் வச்சு காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க கரெக்டா நம்மளால இம்பாக்ட் டைல யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபோர்ஸுக்கு இவங்க கப்பல் அப்படியே சும்மா பீச்சிக்கிட்டு போகுமா. சோ இப்போ என்ன ஆகுது, கப்பல் வேகமா மூவ் ஆகுதா, அப்படி மூவ் ஆக கீழே இருக்க பிரத் டைல யூஸ் பண்ணுவானுங்க. அது அப்படியே அவங்கள மேல தூக்கிரும். சோ இப்ப கப்பல் பறக்க ஆரம்பிச்சிருத்தோ. அத பார்த்த உடனே ஜொனாதனே ஜெசிகானு எல்லாம் வாய பொளந்துருவாங்க. ஏன்னா இத ஜொனாதனை தவிர வேற யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அத்தனை பேருமே ஒரு செகண்ட் மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படா இவங்க இத பண்ணாங்கன்னு. அந்த ஷெஃபர்டுக்கு ஒரு நிமிஷம் பைத்தியமே பிடிச்சிரும். ஐயோ கையில சிக்கி தப்பிச்சிட்டாங்களேன்னு. இப்ப என்னன்னா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இடத்தை விட்டு இப்படியே தப்பிச்சிடலாம். ஆனா கப்பல்ல பெரிய சைஸ் ஓட்ட ஒண்ணு இருக்கே, அதை அடைச்சாதான் இவங்க சேஃப்டியா போக முடியும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ ஆரம்பிக்குமா. உடனே ரோபின்ட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுவா, கப்பலுக்கு கீழே இருந்து கைய வர வச்சு அந்த ஆக்டோபஸோட எல்லா காலையுமே பிடிச்சுக்குவான். அப்படியே ஆக்டோபஸ் மேல பறக்க ஆரம்பிக்குமா. அந்த டைமுங்கும் போது பிரத்டேல யூஸ் பண்ணி அதுக்குள்ள ஃபுல்லா ஏரை ஃபில் பண்ணுவா. இப்ப அதுக்கு ஹீட்டான ஏர் தேவை. உடனே ஃப்ளேம் டேல யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் நல்லா பல்கா வீங்கிக்கும். இப்ப என்னன்னா கடலுக்கும் இவங்களுக்கும் ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இனி இவங்க இப்படியே மேல பறந்தாதான் எஸ்கேப் ஆக முடியும். பற ஆக்டோபஸ் எப்படியாச்சும் பறன்னு கத்திட்டு கிடப்பாங்க. இங்க உசோப்பு இன்னும் ஒரு டைம் அந்த டேல யூஸ் பண்ணானா போதும், இவங்க சேஃப்டியா வெளியே போய் சேர்ந்துடலாம். ஆனா பயலுக்கு பீதி ஆகும். ஏன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணக்கே அவனுக்கு கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இன்னொரு டைம் யூஸ் பண்ணா நான் என்னடா ஆவேன்னு. ஒண்ணு கவலைப்படாதே, அதான் நாங்க இருக்கோம்லன்னு சஞ்சியும் சோரவும் கூட போய் கையை பிடிச்சுக்குவானுங்களா. மேல அவங்க 3 பேரும் படாத பாடுபட்டு இருப்பாங்க. கீழே உசோப்பு முடிவு பண்ணிட்டான், கோயிங் மேரி காண்டி இந்த வழியை நான் தாங்கிக்கிறேன்னு அந்த இம்பாக்ட் டைல யூஸ் பண்ணி ஒரே அடி. அவ்வளவுதான் டாப்னு அது பறக்க ஆரம்பிச்சிடும். எல்லாருமே மறந்துருவானுங்க, என்னடா இவங்க ஆக்டோபஸ வச்சு பறந்துட்டு இருக்காங்களேன்னு. ஹாட் ஏர் பலூனா யூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அந்த ஆக்டோபஸ சுட்டா காலி பண்ணிடலாம். அதனால ஜொனாதன் என்ன பண்ணுவான், ரேஞ்சுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்கள உடனே சுடுங்கன்னு ஆர்டர் போடுவான். அதுக்காக எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்ல மாட்டான், ஷிப்ல இருக்கவங்க எல்லாம் உயிரோட வேணும், அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா சுடுங்கிற மாதிரி சொல்லுவான். சார் ரைட் ஜெனரல் என்ன பண்ணுவான், அந்த ஏர் பலூனா இருக்குதே ஆக்டோபஸ், அதை எய்ம் வச்சு சுடுங்க, அப்பதான் அவங்கள பிடிக்க முடியும்னு சொன்ன உடனே சரி ரைட்னு எல்லாம் எய்ம் வைப்பாங்க. அதே நேரம் இந்த ஷெஃபர்டு என்கிட்ட இருந்து அவங்க எப்படி தப்பிக்கலாம், அவங்கள நான் விட மாட்டேன்னு லூஃபியோட மண்டையை தான் எய்ம் வைப்பான். நம்ம பல்லு சும்மா இல்லாம அந்த மெரைனால எல்லாத்துக்குமே டாட்டா சொல்லிட்டே போவான். இவங்க போற வழியிலேயே கெனான் இருக்கு, அது மட்டும் சுட்டுச்சுன்னா அவ்வளவுதான் காலி. ஆனா அதை பத்தி நம்மளால கவலையே படல. இங்க இந்த லூசு பைய ஷெஃபர்டு கரெக்டா லூஃபிக்கு எய்ம் வச்சு டப்புன்னு சுடுவான். அது என்னவோ கண்ணா பின்னான்னு அங்க இங்கன்னு சுத்தி லூஃபியோட ஆக்டோபஸ் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா ஒரு கெனானு வாசல்ல இருந்துச்சு. அது மேல போய் அடிச்சு இப்ப லூஃபியை தடுக்க முடியாத மாதிரி ஆயிருச்சு. அட லூசு பைய ஷெஃபர்டு மறுபடியும் வந்து சொதப்பி விட்டியாயா, அட போங்க ஏம்பா. இங்க நம்மளுக்கு அந்த பேஸை விட்டு வெளியே வந்து ஒரு வழியா சூரியனை பாத்துட்டாங்க. அம்புட்டு பேர்த்துக்குமே அவ்வளவு சந்தோஷம். அதுவும் இவங்க அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது தான் கரெக்டா சன்ரைஸே ஆகுது. அப்ப எவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க அந்த வயசானவரு நான் சொன்ன மாதிரி தான் அவங்க பறந்தாங்க, நான் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு அங்க கத்திட்டு கிடப்பான். இவங்க பிளைங்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த மொத்த இடத்தையும் பாப்பாங்க. பார்க்கவே அந்த தீவு அவ்வளவு அருமையா இருக்கும். உசோப்புக்கு என்ன டவுட்னா, இவங்க இப்ப பறந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அப்படியே அட்டாக் பண்ண வேண்டியதானே, ஏன் இதுவுமே பண்ணாம இருக்காங்கன்னு கேட்பான். அவங்களுக்கு அமைதி தான் தேவை. சோ அதனால கண்ட மேனிக்கெல்லாம் இப்படி சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம தப்பிச்சோங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இப்போ அவங்க சேஃப்டியா தப்பிச்சு போயிட்டாங்கோ. என்ன தடுத்து இருக்கலாம், இந்த ஷெஃபர்டு பண்ண வேலையால யாரோட உசுருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. பட் அவங்க வச்சிருந்த கேனான் அப்படியே உள்ளுக்குள்ள மாட்டிக்கிச்சு. சரி பரவாயில்ல, நல்ல வேலை பண்ணீங்கிற மாதிரி சொல்லுவானா. ட்ரேக் இருந்துகிட்டு ஆர்டர் மட்டும் கொடுங்க, அவங்களை எப்படியாச்சும் தேடி போய் பிடிச்சி காலி பண்ணிடுறேன்பா. அவங்க நார்மலா கப்பல்ல போனா பரவாயில்ல, பறந்து எஸ்கேப் ஆயிருக்காங்களே, அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ட்ரேக்கு. நீங்க
நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே சூப்பர், அதனால ஃப்ரீயா விடுங்கம்மா. ட்ரேக்குக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா கைக்குள்ள மாட்டின பைரட்ஸுங்க இவ்வளவு ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா அந்த டைம்னு பார்த்த ஷெஃபர்ட் அப்படியே மூச்சடக்க ஓடி வருவான். என்ன ஆச்சுன்னு கேட்டா, நீ ஏன் மேல பழிய தூக்கி போலான்னு பாக்குறியா, இது எல்லாமே உன் தப்பு, நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது. நான் ஹெட் குவார்ட்டர்ஸை கான்டாக்ட் பண்ணி உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அவங்க உன் தலைய வெட்டுற வெட்டுல அப்படியே ரோலாயி போய் தண்ணியில விழும்பான். எவ்வளவு காண்டா இருக்கும். அதோட விட்டா பரவாயில்லையே, நீங்க எல்லாருமே அட்மிரல் அகைனோவோட நாயிங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னோட கம்ப்ளைண்ட் உங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிரும், உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், உங்க நேவிய இருக்காதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான். ஜொனாதன் எப்பவுமே மூளை யூஸ் பண்ணுவாரு, அதனால காண்டாகாம அவர் பாட்டுக்கு நிப்பாரு. ஆனா ஜெசிகா தான் ரொம்ப கோவக்காரியாச்சே, ஹஸ்பண்ட சொன்னா விடுவாளா, கோபம் மவனேன்னு ஒரே குத்துதான், பல்லுகள் எல்லாம் திருச்சு அப்படியே பேன்னு கிடப்பான். ஏண்டா நாயே, நீ ஸ்டார் ஹெட் பைரட்ஸை தப்பிக்க வச்சுட்டு எங்க மேல யாரா பழிய போறேன்னு. இப்ப ஜொனாதனுக்கு என்ன ஒரு ஹாப்பியான விஷயம்னா, அவங்கள யாரையுமே இங்க கூப்பிடல, ஆனா இவங்களோட பிரைமரி கோலை இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்களாமா. என்னன்னு கேட்டா, இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுதாமா. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்ல, எல்லாருமே ஏதோ செக்கு மாடு மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் எல்லாருமே ஒரு யூனிட்டா சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. ஒரு நவரோன் கோட்டைக்கு அது போதாதா, ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்க யாருமே இவங்களை பெருசா கண்டுக்கிறது கிடையாது, ஏன்னா இவங்க அமைதியை விரும்புறவங்க, சண்டையே போட்டாலும் அமைதிக்காக தான் சண்டை போடுவாங்க. இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதைத்தானே பண்ணிருக்காங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னா போறாங்க, அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். ஜெசிகா யோசிச்சு பார்க்கும்போது எல்லாமே கரெக்ட் மாதிரி தான் தோணும். என்னதான் அவங்க பைரட்ஸா இருந்தாலும் இவங்க எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்துட்டு போயிட்டாங்கல்ல, இதெல்லாம் நல்ல விஷயம் தாங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா அந்த லூசிஃபயர் ஷெஃபர்ட் இருக்கானே, அவன் போய் இவங்கள பத்தி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நல்ல விதமாவா சொல்ல போறான். நான் வேணா இவனை அடுப்புக்குள்ள போட்டு வேக வச்சிடறேன்பா. ஜொனாதன் நீ மட்டும் அடிச்சா போதுமா, நானும் 4 அடி அடிக்க வேண்டாமான்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஜொனாதன் என்ன யோசிப்பாருன்னா, லூஃபி நீ இந்த இடத்தை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் சரி, இங்க இருக்க மக்கள்லாம் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இதுக்கப்புறம் நீ போற பாதை எதுவுமே ஈஸியா இருக்க போறது இல்லங்கிற மாதிரி சொல்லுவாரு. இங்க இவங்களுக்கு பிளைங்ல போறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது, எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல சண்டை போறது சேட்டை பண்றதுன்னு எல்லாமே இருக்கதான் செய்யும். லூஃபி தான் எனக்கு பசிக்குதுயா சோறு போடுங்க, எல சஞ்சி எங்கல சோறுன்னு சொல்லி புலம்பறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.